அனைவருக்கும் வணக்கம். தமிழன் ராஜ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ 2010 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்ஸை இப்போ பார்த்துட்டு வரோம். இப்போ பார்த்தோமாக ஃபஸ்ட்டு கொஸ்டின், சங்ககால இசைக்கருவிகளை இவ்வாறு வகைப்படுத்தலாம். எப்படின்னா 1 தோற்கருவி, 2 துளைக்கருவி, 3 நரம்பு கருவி, 4 கஞ்சக்கருவி. இவற்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் சி அனைத்துமே சரியானது. சங்க காலத்தில் இசைக்கருவியை எத்தனை வகைப்படுத்தினாங்கன்னா 4 வகைப்படுத்தினாங்க. அந்த 4 வகை தான் தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி. இப்போ தோல்கருவின்னு பார்த்தோமாக்க இந்த பறை இதெல்லாம் தோல்கருவி. துளைக்கருவின்னு பார்த்தோமாக்கும் நம்ம குழல், கொம்பு, சங்கு இதெல்லாம் துளைக்கருவி. நரம்பு கருவின்னு பார்த்தோமாக்க வீணை இதெல்லாம் நரம்பு கருவி. அதே மாதிரி கஞ்சக்கருவின்னா ஒன்றை உரசுவது போல் இருக்கிறது தான் கஞ்சக்கருவி. எடுத்துக்காட்டு பார்த்தோமாக்க இந்த சேகண்டி, தமிழில் இருக்கிற சேகண்டி இதெல்லாம் கஞ்சக்கருவிக்கு எடுத்துக்காட்டு. இதில் சங்க காலத்தில் இசைக்கருவியை 4 வகைப்படுத்தினாங்க. அந்த 4 வகை தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க போதும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக, தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் ஆன்சர் பார்த்தோமாக்க ஆப்ஷன் பியில் உள்ள தொட்டபெட்டா சிகரம். இதுதான் தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த சிகரம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. நீலகிரியில் தொட்டபெட்டா சிகரம். இதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தோமாக்க 2637 மீட்டர். இதுதான் தொட்டபெட்டா சிகரத்தினோட உயரம். அதே மாதிரி ஆனைமுடி சிகரம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்க இது கேரளாவில் இருக்குது. இது தமிழ்நாடு தொட்டபெட்டாவோட இந்த ஆனைமுடி பெருசு தான். அதோட உயரம் பார்த்தோமாக்க 2695. இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் பி தொட்டபெட்டா. அதனோட உயரம் பார்த்தோமாக்க 2637 மீட்டர். இது நீலகிரியில் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, பெப்சினை சுரப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. பெப்சினை சுரப்பது எதுன்னு பார்த்தோமாக்க ஆப்ஷன் பியில் உள்ள இரைப்பை. இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இது புரதங்களை ஜீரணிக்க உதவுகிறது. இது புரதங்களை சீரணிக்க இந்த இரைப்பை பெப்சைன் என்றதை சுரக்குது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, பின்வரும் எந்த உரத்தில் நைட்ரஜன் சதவீதம் அதிகம் அளவில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் சதவீதம் இதில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா ஆப்ஷன் பி இந்த யூரியாவில் தான் நைட்ரஜனோட பங்கு அதிக அளவு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தோமாக்க 46% நம்ம யூரியாவில் நைட்ரஜன் இருக்குது. இப்போ கொஸ்டின் பார்த்தோமாக்க உரத்தில் எந்த உரத்தில் நைட்ரஜன் சதவீதம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோமாக்க அது யூரியாவில் தான் அதிக அளவு இருக்குது நைட்ரஜன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, ஒளியானது படிகத்தின் வழியே செல்லும் பொழுது, அதாவது டேஸ் படிகத்தின் வழியே செல்லும்போது இரட்டை விலகல் ஏற்படுகிறது. அதாவது ஒளியானது எந்த படிகத்தின் வழியே செல்லும்போது இரட்டை விலகல் ஏற்படுதுன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்சைட் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, பொது உடைமை கொள்கை அறிவிக்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொது உடைமை கொள்கை அறிவிக்கப்பட்ட திட்டம் ஆன்சர் ஆப்ஷன் சி 2வது ஐந்தாண்டு திட்டம். இதில் தான் வரும். 2வது ஐந்தாண்டு திட்ட காலம் எப்போன்னு பார்த்தோமாக்க 1956 1961. இதில் தான் பொதுத்துறை, தொழில்துறை, அதாவது தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அதே மாதிரி பொதுத்துறைக்கு இதுதான் முக்கியமானது. அதே பொது உடைமை கொள்கைக்கு அறிவிக்கப்பட்ட திட்டம்னு பார்த்து சொன்னமாக்க அது 2வது ஐந்தாண்டு திட்டம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க, முகமது இக்பால் யாருன்னு பார்க்கலாம்.
யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து புலவர் மற்றும் முஸ்லீம்களுக்கு தனிநாடு கொள்கையை உருவாக்கியவர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி சென்னை மாகாணத்தைச் சேர்ந்தவர். ஆப்ஷன் ஜி முஸ்லீம் லீக் கட்சியை துவக்கியவர், அலிகார் இயக்கத்தை நடத்தியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, புலவர் மற்றும் முஸ்லீம்களுக்கு தனி கொள்கையை உருவாக்கியவர். அதாவது முஸ்லீம்களுக்கு தனிநாடு கொள்கையை உருவாக்கியவர் யாருன்னா சர் முகமது இக்பால். அடுத்து இந்த சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர் யார் வருவார்? அவர் வந்து யாகூப் கசன் தான் வருவார். யாகூப் கசன் வந்து இவர் தான் சென்னையில் இருப்பார் அதிகமாக. அடுத்து முஸ்லீம் லீக் கட்சியை துவக்கியவர் யாருன்னு பார்த்தோமாக்க சலிமுல்லா கான். எந்த வருஷம் தோற்றா 1906 முஸ்லீம் லீக் கட்சி என்ற துவக்கியிருப்பார். 1906 சலிமுல்லா கான். அதே மாதிரி அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தோமாக்க சர் சையது அகமது கான் தான் இதுக்கு இது அலிகார் இயக்கத்தை நடத்தியவர். அப்போ சர் முகமது இக்பால் எதுக்கு வருவோம்னா முஸ்லீம்களுக்கு தனிநாடு கொள்கையை உருவாக்கியவர். சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர் யாருன்னு பார்த்தோமாக்க யாகூப் கசன். முஸ்லீம் லீக் கட்சியை துவக்கியவர் யாருன்னு பார்த்தோமாக்க சலிமுல்லா கான். 1906 அலிகார் இயக்கத்தை நடத்தியவர் சர் சையது அகமது கான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோமாக்க மேலைக்கடல் என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட கடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேலைக்கடல் என்று அழைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏல உள்ள அட்லாண்டிக் கடல் தான், அட்லாண்டிக் பெருங்கடல். இதுதான் மேலைக்கடல் என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட கடல் ஆகும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க இந்தியாவில் எந்த பிராந்தியத்தில் நிலத்தடி நீர்வளம் உருவாக ஏதுவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தோம்னாக்க ஆப்ஷன் சி, கங்கை பிரம்மபுத்திரா வண்டல் பிராந்தியம். இதில் தான் நிலத்தடி நீர்வளம் அதிகமாக இருக்குது. அதாவது இந்தியாவில் எந்த பிராந்தியத்தில் நிலத்தடி நீர்வளம் உருவாக ஏதுவாக உள்ளதுன்னு பார்த்தோம்னாக்க கங்கை பிரம்மபுத்திரா வண்டல் பிராந்தியம். ஏன்னா அங்கே தான் இந்தியாவின் பெரிய ஆறான கங்கை நதி ஓட்டுறதுனால அதாவது சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க எந்த ஒலிம்பிக் விளையாட்டில் இந்தியா இறுதியாக ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம்னாக்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் உள்ள மாஸ்கோ. 1980 தான் இந்தியா வந்து இறுதியாக ஹாக்கியில் தங்கப்பதக்கத்தை வென்றது. இப்போ கடைசியாக 2024 பாரிஸில் நடந்துச்சு ஒலிம்பிக் போட்டி. இதில் வந்து இந்தியா எந்த பதக்கம் வென்றிருக்கும்னா 3வது இடம் பிடிச்சு வெண்கலப் பதக்கம் பெற்றிருக்கு. வெண்கலப் பதக்கம் 2024 பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஹாக்கி வந்து வெண்கலம் வென்றுச்சு. கடைசியாக தங்கப்பதக்கம் எப்போ வந்துச்சுன்னாக்க மாஸ்கோவில் 1980 மாஸ்கோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றுச்சு. எந்த போட்டியில்னா ஹாக்கியில். இப்போ கடைசியாக 2024 பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து வெண்கலம் வென்றிருக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. இந்த கொஸ்டினோட PDF வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.